ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பாய்ஸனஸ் லவ் சீரீஸ் எபிசோட் 6 பார்ட் 2ல் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாமா? தவாட்டு நேமை பார்க்குறதுக்காக வந்திருப்பான். அப்போ பேட்டும் பிரேமும் அந்த பீச்சில் கிஸ் பண்ண அந்த ஃபோட்டோவை காட்டுறாங்க. இவ தானே உன்னோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு நேம்கிட்டையுமே கேட்குறாங்க. அதுக்கு நேமு இல்லை, இவ தான் உன்னோட எக்ஸ்ன்னு சொல்லிட்டு பிரேமை காட்டுறாங்க. உடனே தவாட்டுக்குமே கோபம் வருது. நீ என்கிட்ட இந்த மாதிரி இன்னசென்ட் மாதிரிலாம் நடிக்காத, அவ தான் உன்னோட ஃப்ரெண்டு, அவ தான் என்னோட லைஃபையுமே ஸ்பாயில் பண்ணுது அப்படின்னு சொல்லவும், அதுக்கு பதிலுக்கு நேமு அந்த டாக்டர் தான் என்னோட லைஃப்பை ஸ்பாயில் பண்ணுது, அவ தான் உன்னை என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டா, நான் அவளை ரொம்பவே வெறுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேமுமே சொல்கிறாங்க. அதை கேட்டதும் தவாட்டு, நீ வார்த்தையை அளந்து பேசு, என்னால் இன்னுமே நம்ப முடியல அப்படின்னு சொல்லிட்டு நேமோட ஷோல்டரில் கையை வச்சு ரொம்பவே இருக்கிறான். நேமுக்கு வலிக்கிற அளவுக்கு அப்படி இறுக்கி பிடிச்சிக்கிட்டு, இதுக்கப்புறம் என்னால் உன் கூடலாம் இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறான். உடனே நேமுமே தவாட்டை தள்ளி விட்டுட்டு, என்னாலையும் இதுக்கு மேலே உன் கூட இருக்க முடியாது, நீ அவ பின்னாடியே போ, நான் பேட்டு கூட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தவாட்டை தள்ளி விடுறாங்க. இது என்னோட வீடு, நீ இங்கே இருக்காத, இங்கேருந்து வெளியில் போ, நீ இங்கேருந்து போன்னு சொல்லிட்டு தவாட்டை அப்படியே தள்ளி விடுறாங்க. அவனுமே பயங்கர கோவப்பட்டு மறுபடி நேமு பிடிச்சி வேகமாக தள்ளி விட்டுடுறான். அவன் அப்படி தள்ளி விடவும் நேமு அங்கே பக்கத்தில் இருந்த அந்த ஸ்டெப்ஸ்லேயே போய் இடிச்சுக்கிறாங்க. அவங்களோட வயிற்றுல அடிபட்டுருது. உடனே நேமு அந்த வயிற்றை பிடிச்சிக்கிட்டு அழுகிறாங்க. அவன் அப்பவும் தவாட்டு இதை எதையுமே கண்டுக்காம அங்கேருந்து போகிறான். நேம் அந்த இடத்துல வயிற்றை பிடிச்சிக்கிட்டு அப்படியே இருந்து அழுகிறாங்க. அப்போ அவங்களுக்கு ப்ளீடிங்குமே ஆகுது. அதை தொட்டு பார்த்துக்கிட்டு இன்னுமே ரொம்ப அழுகிறாங்க. அவங்க குழந்தைக்கு என்னாச்சோ அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாங்க. இங்கே இன்னொரு பக்கம் பிரேமு பேட்டுக்கு தலை கட்டி விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ நேமுமே கால் பண்ணுறாங்க. அந்த காலை பேட் அட்டன் பண்ணலை. உடனே பிரேம் கேட்குறாங்க, நீ எதுக்காக அவளோட கால் அட்டன் பண்ண மாட்டேங்கிற, ஏதாச்சும் முக்கியமான விஷயம் கூட இருக்குமே அப்படின்னு சொல்லவும் பேட்டுமே அட்டன் பண்ணி என்னன்னு கேட்குறாங்க. நேம் அழுதுகிட்டு ரத்தம் பிளட்டு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அழுகிறாங்க. பேட்டுக்கு அதிர்ச்சியாக இருக்குது. என்னாச்சு உனக்கு, நீ கொஞ்சம் அமைதியாக இரு அப்படின்னு சொல்லிட்டு பிரேம் கிட்ட உடனே, நீ இப்போ உடனே எனக்காக ஒரு ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணு அப்படின்னு சொல்லி பிரேம் கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க. ஸோ அவங்க அங்கேருந்து ஹாஸ்பிட்டலுக்குமே வர்றாங்க. நேமு ஹாஸ்பிட்டலில் அவங்க வயத்தில் கையை வச்சுக்கிட்டு, என்னோட குழந்தைக்கு என்னாச்சுன்னு சொல்லு, என்னாச்சுன்னு சொல்லிட்டு அப்படி அழுகிறாங்க. எனக்குன்னு யாருமே கிடையாது, என்னை விட்டு தயவு செஞ்சு போகாத, எனக்குன்னு யாருமே கிடையாது, என்னை விட்டு போகாதன்னு சொல்லிட்டு இன்னுமே ரொம்பவே அழுகிறாங்க. என் குழந்தைக்கு என்னாச்சுன்னு தெரியல, நீயும் என்னை விட்டு போயிடுறதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுகிறாங்க. பேட்டுமே சமாளிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க, ஆனாலும் முடியலை. நேமு அழுதுகிட்டு பேட்டை ஹக் பண்ணியிருப்பாங்க. அப்போ அதை பிரேமுமே பார்த்துருப்பாங்க. உடனே அவங்களுக்கும் கொஞ்சமே கஷ்டமாக இருக்குது. என்னதான் ஃப்ரெண்டாக இருந்தாலும் அவள் அப்படி ஹக் பண்ணது பிரேமுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ அதே சோகத்தோட அங்கேருந்து வெளியில் வரவும் பவ்வும் டேனும் பிரேமை பார்க்குறாங்க. இன்றைக்கி உனக்கு லீவ் இல்லையே, நீ இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பிரேமு அமைதியாக இருக்கவும் அவங்களே ஒரு விஷயத்த நினச்சிக்கிறாங்க. ஆல்ரெடி மூஞ்சி வேற சோகமாக இருக்குது, ஹாஸ்பிட்டலில் இருக்கா, என்னாச்சுன்னு தெரியலை. உடனே பிரேம் அங்கேருந்து கூப்பிட்டுட்டு வந்து பக்கத்தில் வந்து மெதுவாக பேசுகிறாங்க. எனக்கு தெரியும் நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கன்னு சொல்லிட்டு, அதை பற்றியெல்லாம் நீ கவலைப்படாத, நாங்கள் இருக்கோம், நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பிரேமு, அப்படியா, நீங்கள் என்ன பார்த்துப்பீங்க அப்படின்னு கேட்கவும் டேன் சொல்கிறான், நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம், நான் உன்னோட குழந்தைக்கு அப்பாவாக இருக்கேன், லீகலாக அவன் குழந்தைக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாமே நான் பண்ணுறேன், நான் அப்பாவாக இருக்கிறேன், நீ யாருக்குமே எந்த பதிலும் சொல்ல வேணாம், நீ யாருக்கண்டும் பயப்பட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு டேனு சொல்கிறான். என்னது, டேனு இந்த ஒரு வார்த்தையை சொல்கிறான். ஒருவேளை அவனுக்குள்ளே ஏதாச்சும் இருக்குமோ பிரேமை பற்றி, என்ன தெரியல. டேன் அப்படி அந்த வார்த்தையை அந்த இடத்துல சொல்கிறான். இதை பவுமே சேர்ந்து சொல்கிறாங்க. நாங்கள் இருக்கோம்,
நம்ம இதை சேர்ந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லவும் உடனே பிரேமு இதுக்கு மேலே அமைதியாக இருக்க முடியாது, இதுங்க ரெண்டும் என்ன பேசுமோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன் கொஞ்சம் அமைதியாக இருங்க, பொறுங்க பொறுங்க, என்ன நடந்துச்சுன்னே தெரியாமல் பேசாதீங்க, நீ எல்லாத்தையுமே தப்பாக தான் புரிஞ்சு வச்சிருக்க, நான் ப்ரெக்னென்ட்டாலாம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போவும் இவங்க ரெண்டு பேரும் நம்பவே இல்லை. நீ கவலைப்படாத, நீ இதை நினச்சி வெட்கப்படாத, உனக்கு நாங்கள் இருக்கோம் அப்படின்னே சொல்கிறாங்க. அதுக்கும் பிரேமு, டேய் நான் சொல்கிறதையாச்சும் கொஞ்சமாச்சும் நம்பி தொலைங்கடா, நான் தான் சொல்கிறேன்ல, எனக்கு எந்த வெட்கமும் கிடையாது, உண்மையை சொல்லணும்னா நான் கன்சீவாகவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் அப்படி மாற்றி மாற்றி பார்த்துக்கிறாங்க. நீ என்ன சொல்கிற, நீ கன்சீவாக இல்லையா, அன்னைக்கு நைட்டு நீ ஒரு பாய் கூட தூங்குனியே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவங்க சந்தேகப்பட்டு கேட்குறாங்க. அப்போ பிரேமு, இங்கே வாங்க இங்கே வாங்க, ரெண்டு பேரும் பக்கத்தில் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. பக்கத்தில் வந்து, நான் அன்னைக்கு நைட்டு தூங்குனது ஒரு பாய் கூட கிடையாது, ஒரு பொண்ணு கூட அப்படின்னு சொல்லவும் இவங்க ரெண்டு பேருக்குமே பயங்கர அதிர்ச்சி. என்னது, அது பையன் இல்லையா, அப்போ அது ஒரு பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இன்னுமே பயங்கர ஷாக்கு. அப்போ கரெக்டாக அங்கே பேட்டுமே வர்றாங்க. ஸோ உடனே பிரேமு, நம்ம அப்புறம் பேசலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பேட்டுக்கிட்ட போயிட்டு பேசுகிறாங்க. பேட்டுக்கிட்ட கேட்குறாங்க, அவளுக்கு என்னாச்சு அப்படின்னு நீ தெரிஞ்சுக்கிட்டியா அப்படின்னு கேட்கவும் பேட்டுமே சொல்கிறாங்க, அவளை தவாட்டு தள்ளி விட்டுட்டான், அதனால் அவளுக்கு அபாட்டுமே ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. பிரேமுக்கு நம்ப முடியலை, எது அவனா, அவனா இதை பண்ணனா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரி, இப்போ உன் ஃப்ரெண்டு நல்லா இருக்காளா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பேட்டு அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்கவும், இப்போ என்னாச்சு உனக்கு, நீ நான் என்ன சொல்லணும்னு எதிர்பார்க்குற அப்படின்னு கேட்கவும், நான் கண்டிப்பாக இதை பற்றி உன்கிட்ட சொல்லி ஆகணும், எனக்கும் அவளுக்கும் இடையில என்ன இருக்குது அப்படிங்கிறத நீ தெரிஞ்சுக்கணும், நான் அதை உன்கிட்ட இருந்து மறைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லவும் பிரேமுக்கு யோசிக்கிறாங்க. என்னது, அவள் உன்னோட ஃப்ரெண்டு தானே அப்படின்ட்டு பேட்டுக்கிட்ட கேட்குறாங்க. அப்போ பேட்டு, எனக்கு நேமு ஒரு ஜஸ்ட் ஃப்ரெண்டு கிடையாது, அந்த ஃப்ரெண்டுக்கும் மேலே எனக்கு அவளை பிடிக்கும், ஆனால் இது எல்லாமே ஒரு பாஸ்ட்டு தான், இப்போ எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பிரேமு, அப்படின்னா நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா இருந்தீங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பிரேம் கேட்குறாங்க. பிரேமுக்கு அதான் நம்ம லவர் யாரு கூடயும் ஒன்றா இருக்கக்கூடாதுல்ல, ஸோ அதில் ஒரு பொசசிவ் எல்லாருக்குமே இருக்கும். ஸோ பிரேமுமே கேட்குறாங்க, ஹனி அவ கூட ஒன்றா இருந்தியா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கவும் பேட்டு, இல்லை இது வெறும் ஒரு ஒன் சைடு லவ் தான், இப்போ எனக்கு அவன் மேலே எந்த ஒரு லவ்வுமே கிடையாது, இப்போ என்னோட லவ்னா அது நீ மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே பிரேமு, இப்போ நான் என்ன செய்யணும், என்ன சொல்லணும் நீ எதிர்பார்க்குற அப்படின்னு கேட்காங்க. அதுக்கு பேட்டு, இப்போ அவளுக்கு யாருமே கிடையாது, நான் தான் அவளை பார்த்துக்கணும், என் மேலே கோவப்படாத அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்குமே பிரேமு, நான் எதுக்காக கோவப்படணும், இல்லை நான் ஓகே தான், ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ண போகிறேன் அவ்வளோதானே, வேற ஒன்றும் இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு பிரேமுமே அவ்வளோ அழகாக புரிஞ்சுக்கிறாங்க. அப்போது கரெக்டாக நேமு கால் பண்ணவும் பிரேம் அதை பார்த்துக்கிட்டு, நீ போயிட்டு உன்னோட ஃப்ரெண்டை பாரு, நான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பேட்டு, இல்லை நான் உங்ககிட்ட இன்னுமே கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லவும், இல்லை நான் இப்போ போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரேம் கொஞ்சம் சோகமாகவே அங்கேருந்து வர்றாங்க. அங்கேருந்து அவங்க ரூமுக்கு போனதுக்கப்புறம் பேட்டுமே டெக்ஸ்ட் பண்ணுறாங்க, நான் உன்னை ரொம்பவே மிஸ் பண்ணுறேன், இப்போ எனக்கு உன்னோட ஹக்கு வேணும் அப்படின்னு சொல்லி டெக்ஸ்ட் பண்ணவும் அதை பிரேம் பார்த்ததும் அவங்களுக்கு கொஞ்சம் ஹாப்பியாகவே இருக்குது. ஆனால் அதே சமயம் நேமு பேட்டை ஹக் பண்ணதை பார்த்துட்டு அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, அதையே நினச்சி ஃபீல் பண்ணுறாங்க. அப்போ அந்த இடத்துக்கு பவ்வும் டேனுமே வர்றாங்க. வந்து ரூமில் அவசர அவசரமாக தேடுறாங்க, எங்கே எங்கே என்ன இருக்குன்னு சொல்லிட்டு தேடுறாங்க. உடனே, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நான் அவளை இங்கே மறைச்சி வச்சுருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களான்னு சொல்லிட்டு பிரேமுமே கேட்குறாங்க. அப்போ பவ்வு, என்னால் இதை நம்பவே முடியலை, நீ ஒரு பொண்ணு கூட இருக்கிறத என்னால் உண்மையாகவே நம்ப முடியலை, ஆனால் நீ இதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பவ்வுமே சொல்கிறாங்க. அப்போ டேனுமே கேட்குறான், இப்போ உங்களோட லவ் எந்த அளவுக்கு போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கவும் பிரேமு, இப்போ நாங்கள் ரெண்டு பேருமே
ஒன்றா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அத கேட்டதும் இவங்க 2 பேருக்குமே இன்னுமே அதிர்ச்சி. உடனே பவ் கேட்குறாங்க, "அப்படின்னா அந்த லக்கியான பெர்சன் அது யாரு?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "நீயே பாரு" அப்படின்னு சொல்றாங்க. அப்போ கரெக்ட்டா அந்த இடத்துக்கு பேட் வந்து நிக்கிறாங்க. பேட்ட பார்த்ததும் இவங்க 2 பேருமே டென்ஷன் ஆகுறாங்க. "நீயா? நீ எதுக்காக இங்க வந்த? இது ஒண்ணும் உன்னோட பிளேஸ் இல்லையே!" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே டென்ஷனா பேச, பேட் அந்த இடத்துல பிரேம் கிட்ட சாரின்னு சொல்றாங்க. உடனே பவும் டேனும் பிரேம பார்க்குறாங்க. அப்போ பிரேம் சொல்றாங்க, "இவ தான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு" அப்படின்னு சொல்லிட்டு. இப்பவும் இவங்க 2 பேருக்கும் பயங்கர அதிர்ச்சி. இந்த பொண்ணு தானே அவனோட மேரேஜ் லைஃப்ப கேன்சல் பண்ணது. இவள தான் நீ லவ் பண்றியா? அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு இன்னுமே அதிர்ச்சியா இருக்கு. உடனே பிரேம் ஓடி வந்து, "வெயிட் பண்ணு. நான் எக்ஸ்ப்ளைன் பண்றேன். நான் என்ன நடந்துச்சுன்னு சொல்றேன். கொஞ்சம் பொறுன்னு" சொல்லவும், பவு சொல்றாங்க, "நம்ம லஞ்ச்ல மீட் பண்ணலாம்" அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து போறாங்க. பேட்டு, "நீ இப்போ ஓகேவா இருக்கியா? என்ன நீ மிஸ் பண்ணியா என்ன?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு பிரேமு, "ஆமா கொஞ்சம்" அப்படின்னு சொல்லவும், "என்னது கொஞ்சம் தான் நீ என்ன மிஸ் பண்ணியா?" அப்படின்னு கேட்குறாங்க. "இல்ல நான் ஜஸ்ட் ஜோக் பண்ணேன்" அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பிரேமு, "நீ எதுக்காக இந்த அளவுக்கு டயர்டாக இருக்க? ஏன் ஏன் உன் ஃபேஸ் இவ்வளோ இதாக இருக்குன்னு" சொல்லிட்டு கேட்கவும், பேட்டு சொல்கிறாங்க, "நேமு என்னை விட்டு கொஞ்சம் தூரம் கூட தள்ளி இருக்க மாட்டேங்கிறா. நான் இல்லைன்னா அவ ரொம்பவே பதட்டமா இருக்கிறா" அப்படின்னு சொல்லவும், பிரேம் சொல்றாங்க, "அப்படின்னா நீ எதுக்காக இங்க வந்த?" அப்படின்னு கேட்கவும், "எனக்குன்னு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கு. அப்புறம் எதுக்காக நான் அவ கூட இருக்கணும்னு" சொல்லவும், பிரேமுக்குமே கொஞ்சம் ஹாப்பியா இருக்கு. "அப்படின்னா நீயும் இன்னைக்கு எங்க கூட லஞ்சுக்கு வரியா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பேட்டுமே ஓகே சொன்னதும் பிரேமுக்குமே ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அதுக்கப்புறம் பிரேமு, அவங்க ஃப்ரெண்ட்ஸு, பேட்டு எல்லாருமே ஒண்ணா சேர்ந்து சாப்பிடுறாங்க. இவங்க எல்லாருமே பேட் அப்படியே மொறச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ பவு சொல்றாங்க, "இங்க என்ன நடக்குது அப்படின்னுலாம் எனக்கு தெரியாது. ஆனா பிரேம், நான் உன்னோட முடிவ மதிக்கிறேன்." உடனே டேனுமே, "ஆமா, நானும் தான். ஆனா பிரேமு எந்த காரணத்த கொண்டும் சோகமா இருக்கக்கூடாது. என்ன நடந்தாலும் அவ சோகமாவே இருக்கக்கூடாது" அப்படின்னு சொல்றாங்க. அப்போ பேட்டுமே, "என்ன நடந்தாலும் நான் அவள பார்த்துக்கிறேன். அவள கஷ்டப்படாம நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இவங்க 2 பேரும் பேட்ட அப்படி மிரட்டுற மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்க. உடனே அத பார்த்துட்டு சீட்டா, "ஏய் நிறுத்துங்க நீங்க ஃபர்ஸ்ட்டு. நீங்க என்ன பேட்ட பயமுறுத்திட்டு இருக்கிறீங்க" அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பிரேமுமே சீட்டாக்கு தேங்க் யூன்னு சொல்றாங்க. அவங்க எல்லாருமே ஒண்ணா சேர்ந்து சாப்பிடுறாங்க. அப்போ பாட்டி எப்பவும் போல அதிகமான சாப்பாட எடுத்து வச்சு சாப்பிடுறாங்க. அத பிரேம் பார்த்துட்டு, "நான் உன்கிட்ட சொல்லியிருக்கேன்ல, இந்த மாதிரி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. கொஞ்சம் மெல்ல சாப்பிடு, மெதுவா சாப்பிடுன்னு" சொல்லிட்டு அப்படியே கேர் பண்ணி பார்த்துக்கிறாங்க. இத அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே பார்த்துட்டு அவங்களுமே சிரிச்சுக்கிறாங்க. அவங்களுக்கு அப்படியே ஹேப்பியா இருக்கு. உடனே டேன் என்ன பண்றான், டேனுமே அதே மாதிரி பவு கிட்ட செஞ்சு காட்டுறான். உடனே இத சீட்டா பார்த்துட்டு டேனு, "இது என்னோட வேலை. இது உன்னோட வேலை கிடையாது" அப்படின்னு சொல்லிட்டு சீட்டா சொல்றாங்க. உடனே அங்க இருந்து எல்லாருமே சிரிக்கிறாங்க. அப்போ பேட்டு, "நீதான் இங்க சிங்கிளா இருக்கிற ஆளா?" அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு எல்லாருமே ஹேப்பியா சிரிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பிரேமு, "உன் ஃப்ரெண்டு உனக்காக வெயிட் பண்ணுவாங்க. நம்ம மறுபடியுமே மீட் பண்ணலாம். எனக்கு இப்போ பேஷண்ட்டுமே இருக்காங்க" அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எல்லாருமே போகிறாங்க. அங்கேருந்து அதுக்கப்புறம் பேட்டுமே நேம பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வர்றாங்க. உடனே நேமு, "நீ இப்போ எங்கே போன?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு பேட்டு, "அது என்னோட பர்சனல்" அப்படின்னு சொல்லவும் நேம் சொல்கிறாங்க, "ஏன் உன் பர்சனலை நான் தெரிஞ்சுக்க கூடாதா என்ன? நான் அந்த அளவுக்கு கெட்ட பொண்ணா? இல்லை நீ என்ன அந்த அளவுக்கு வெறுக்கிறியா என்ன?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே பேட்டு, "இல்ல, அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லன்னு" சொல்லவும், "அப்படின்னா நீ என்னை விட்டு எங்கேயுமே போகாத. நான் ரொம்பவே பயந்துகிட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு கைய பிடிச்சு கெஞ்சுறாங்க. "நீ போனதுக்கப்புறம் இங்க தவாட்டுமே வந்தான். என்ன ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டான். அதனால நீ என்னை விட்டு எங்கேயுமே போகாத. எனக்குன்னு யாருமே இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு நேம் சொல்றாங்க. உடனே பேட்டு, "அப்படி சொல்லாத. உனக்குன்னு உன்னோட ஃப்ரெண்ட்ஸுமே இருக்கிறாங்க. ஆமா, தவாட்டு இங்க வந்தான்ல. உனக்கு இந்த மாதிரி ஆனதுக்கு அவன் தானே காரணம். நீ அவன புடிச்சு திட்டுனியா என்ன?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு
நேமு இல்ல. அவன்கிட்ட பேசி எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அவன் ஒருவேளை எனக்கு இந்த மாதிரி ஆனதுக்கு அவன் சந்தோஷப்படலாம். எனக்கு இனி அவன் தேவையே கிடையாது. எனக்கு நீ மட்டும் போதும். நீ மட்டும் என் கூடயே இருப்பேன் அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணு. என்னை விட்டு எங்கேயுமே போக மாட்டேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு பேட்டுக்கிட்ட கேட்குறாங்க. பேட்டுமே ப்ராமிஸ் பண்றாங்க. இங்க பிரேமு ஹாஸ்பிட்டல்ல இருந்து பேட்டுக்கு கால் பண்ணுறாங்க. அந்த காலையுமே கட் பண்ணி விடுறாங்க. இங்கே ஹாஸ்பிட்டலில் பார்த்தா பேட்டு நல்லா அந்த பெட்டில் சாஞ்சு தூங்கிட்டு இருக்கிறாங்க. பிரேம் கால் பண்ணப்போ நேமு தான் அந்த காலையுமே கட் பண்ணி விட்டுருக்காங்க. பிரேமுக்கு இன்னுமே கொஞ்சம் பதட்டமாக இருக்குது. எதுக்காக நம்மளோட காலை அவாய்ட் பண்ணுறா, ஏன் கட் பண்ணி விடுறான்னு சொல்லிட்டு மறுபடியுமே கால் பண்ணி பார்த்தா அதை ரீச்சே ஆகலை, சுவிட்ச் ஆஃப்னு வருது. எங்கள் நேமு வில்லத்தனமாக சிரிச்சுக்கிட்டு பேட்டோட ஃபோனையுமே சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுறாங்க. ஸோ பிரேமுக்கு இன்னுமே பதட்டமாகவும் ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி வர்றாங்க. அவங்க ரூமுக்கு அப்படி வர்ற சவுண்டு அவங்களோட செருப்பு சத்தம் கேட்கவும் நேமு உஷாராயிக்கிறாங்க. அவங்க ஒரு பிளானுமே பண்ணுறாங்க. உடனே அவங்களோட ஷர்ட் அதை எல்லாத்தையுமே கொஞ்சம் விலக்கி விட்டுக்கிட்டு அப்படி கிஸ் பண்ணுற மாதிரி அப்படி படுத்துக்கிறாங்க. இதை பிரேம் பார்க்குறாங்க. அவங்களுக்கு பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. அவ்வளோ கோவம் வருது. பிரேம் அப்படி கதவை திறந்துட்டு அப்படி வர்ற சத்தம் கேட்கவும் பேட் எழுந்துக்கிறாங்க. பேட்டு நேமோட ஷர்ட்டு விலகி இருக்கிறத பார்க்குறாங்க. இங்கே இன்னொரு பக்கம் பிரேமை பார்க்குறாங்க. அவங்களுக்கு எதுவுமே புரியலை. இதோட இந்த எபிசோடையுமே முடிக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். ஓகேவா? இப்போ நான் கிளம்புறேன். தேங்க்யூ.